அன்பர்களே, இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆனி திருமஞ்சன நாள் கூட. இந்த திருக்கோவிலில் 8 துர்க்கை சன்னதிகள் உண்டு. முதல் பிரகாரத்தில் மகிஷாசுர மர்தினி பிரதான துர்க்கையாகும். தவிர முதல் பிரகாரத்திலும் 3, 2ஆம் பிரகாரத்தில் 4, கமலாம்பாள் சன்னதியில் 1மாக 8 துர்க்கை சன்னதிகள் இங்கு உண்டு. இங்கு சுமார் 15 அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். இங்குள்ள நவகிரகங்கள் வக்ரமின்றி ஒரே வரிசையில் தென் திசையில் உள்ளார்கள். ஸ்ரீ தியாகராஜ சுவாமியை நோக்கி அமைந்துள்ளார்கள். நளனும் இங்கு சனியை வழிபட்ட தலமாகும். 18 சித்தர்களில் ஒருவரான கமலமுனி இங்கு யோக நிஷ்டையில் அமர்ந்துள்ளார். ஸ்ரீ ஆனந்தீஸ்வரரை பௌர்ணமி மற்றும் விசாக நாளிலும் வைகாசி விசாகத்திலும் அபிஷேக ஆராதனை செய்து தாமரை மலரால் வழிபட்டால் எண்ணியவை ஈடேறும். ஸ்ரீ ஆனந்தீஸ்வர நுழைவாயிலில் வலப்புறம் ஜேஷ்டாதேவி உள்ளாள். வனதுர்க்கை வாராகி அஸ்வரூடா புடைசூழ அமர்ந்து உள்ளார். இவளை வியாழக்கிழமைகளில் தீபமேற்றி வழிபட்டால் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள், உடல் உபாதைகள் நீங்கிடும். இங்கு பணியாளர்களுக்கு சிறப்பு பட்டங்கள் உண்டு. பூஜை செய்வோர் நயினார், ஆபரணங்களை பாதுகாப்பவர் பொற்பண்டாரி, தீபமேற்றுவோர் பரமராயர், சுவாமியை சுமப்போர் புழப்பரமராயர், பாரிநாயனம் வாசிப்போர் நயினார் அடியார், அபிஷேக தண்ணீர் கொண்டு வருபவர் திருமஞ்சனர், நைவேத்தியம் செய்பவர் பரிசாரகர். சேரமான் பெருமாள் நாயனார் பாடியருளிய திருவாரூர் மும்மணிக்கோவை, சிதம்பரம் மறை ஞான சம்பந்தர் பாடிய கமலாலய சிறப்பு, அழகை சம்பந்தர் பாடிய திருவாரூர் புராணம், அந்தகக்கவி வீரராகவ முதலியார் எழுதிய திருவாரூர் திருவுலா, மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை எழுதிய தியாகராஜ லீலை, குமரகுருபர சுவாமிகள் எழுதிய திருவாரூர் நான்மணி மாலை, கமலை ஞானப்பிரகாசர் எழுதிய தியாகராஜ பள்ளி, திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் பாடிய திருவாரூர் பன்மணி மாலை, கீழ்வேளூர் குருசாமி தேசிகர் எழுதிய திருவாரூர் ஒருதுரை கோவை, எல்லப்ப நாயனார் எழுதிய திருவாரூர் கோவை, சிதம்பரம் முனிவர் எழுதிய கமலாம்பிகை பிள்ளைத்தமிழ் மற்றும் திருவாரூர் மாலை, கமலாம்பிகை மாலை முதலிய நூல்கள் இந்த தலத்தை போற்றும் நூல்களாகும். காலை 6 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பூஜை, 7:30 மணிக்கு மரகதலிங்க அபிஷேகம், 8 மணிக்கு முதல் கால பூஜை, மதியம் 11:30 மணிக்கு மரகதலிங்க அபிஷேகம், 12 மணிக்கு உச்சிக்காலம், மாலை 4 மணிக்கு நடைத்திறப்பு, மாலை 6 மணிக்கு சாயரக்ஷை, 7 மணிக்கு மரகதலிங்க அபிஷேகம், 8:30 மணிக்கு அர்த்தஜாமம் என தினமும் வழிபாடு நடைபெறுகிறது. சித்திரை விழா, ஆடிப்பூர விழா, தெப்ப விழா, நிறை பணி விழா, விநாயக சதுர்த்தி, நவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரை, மாசி மக நாளில் சுந்தரருக்கு பூதகணங்கள் நெல் கட்டில் எடுத்து செல்லும் விழா, மாசி மாத அஸ்த நாளில் தொடங்கி பெருவிழா நடைபெறும். பங்குனி ஆயில்ய நாளில் ஆழித்தேரோட்டம் நடைபெறும். பிரதோஷம், தீபாவளி, தைப்பொங்கல், சஷ்டி, அஷ்டமி, தமிழ் ஆங்கில புத்தாண்டு தினங்கள் ஆகியவையும் விழா நாட்களாகும். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரவும், காரியங்களிலே வெற்றி பெறவும், பணிமாற்றம் பெறவும், மகப்பேறு கிட்டவும், கல்வி வளம் கூடவும், எண்ணற்ற நலன்கள் பெருகவும் இங்கே மக்கள் வேண்டி நிற்கின்றனர். தீபம் ஏற்றியும் சகசிரநாம அர்ச்சனை செய்தும் நேர்த்திக்கடன்கள் செய்கிறார்கள். அன்பருக்கு அருள் செய்ய ஆரூரானின் திருவடிகளை வணங்கி உய்வு பெறுவோமாக. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்து
அணி ஆரூரானை மறக்கலும் ஆமே. ஆரூரா தியாகேஷா.